السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. நினைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தினந்தோறும் வித்திரு தொழுகை தொழுதுட்டு வரோம். அந்த வித்திரு தொழுகை சம்பந்தமான சில முக்கியமான சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது, வித்திரு தொழுகை என்ற தொழுகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வாஜிபான தொழுகையா, இது மார்க்கத்தில் கட்டாயமாக சொல்லப்பட்ட ஒரு தொழுகையான்றதை பற்றி பார்த்தீங்கன்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, வித்திரு தொழுகை என்பது வாஜிபான தொழுகை அப்படின்னு. ஆகவே தான் ஹனஃபி மதஹபை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வித்திரு வாஜிப் தான் அவங்க பேரே என்ன செய்வாங்க, வித்திருக்கு சொல்லுவாங்க. வித்திருக்கு பேரே வித்திரு வாஜிப் தான். ஆனால் மற்ற இமாம்கள் அது சம்பந்தமான ஆதாரங்கள், அந்த இமாமுடைய கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன விளங்குதுன்னா, வித்திரு தொழுகை என்பது வாஜிபான தொழுகை கிடையாது. இது சுன்னத்து முஅக்கதா, அதாவது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தை பார்க்கணும். இதுக்கு என்னெல்லாம் ஆதாரம் என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆதாரம் புகாரியில் 1891 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸில் ஒரு கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அஹ்பிர்னி மாதா ஃபரதல்லாஹு அலைய மினஸ் ஸலாத். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க, அல்லாஹ் தஆலா தொழுகையில் என்னதெல்லாம் கடமையாக்கியிருக்கிறான் என்பதை நீங்கள் தெரியப்படுத்துங்க என்று கேட்குறாங்க. இப்போ ரசூலா சொல்கிறாங்க, ஃபகால் அஸ்ஸலவாத்தில் ஹம்ஸ். ரசூலா சொல்கிறாங்க, 5 வேளை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். இல்லை அந்த தவ்வா அஷையர், இந்த 5 கடமையான தொழுகையை தவிர்த்து நீங்கள் கூடுதலாக ஏதாவது தொழுது அது கூடுதலாக தான் இருக்கும், நஃபீலாக தான் இருக்கும், சுன்னத்தாக தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்ம் அவர்கள் சொன்னாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நோன்பை பற்றி கேட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்ம் அவர்கள் இவ்வாறு ரமலானுடைய நோன்பு கடமை என்பதை அந்த சஹாபி கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சஹாபி என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் மீது சத்தியமாக இது நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த கூடுதலும் செய்ய மாட்டேன், இதில் எந்த குறையும் செய்ய மாட்டேன், இந்த 5 கடமையோட எதையும் கூட்டவும் மாட்டேன், எதையும் நான் குறைக்கவும் மாட்டேன் என்று அந்த சஹாபி சொன்னாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் சொல்கிறாங்க, இவர் உண்மை உரைத்திருப்பாரானால் வெற்றி பெற்று விடுவார். அதாவது சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் அவர்கள், அஃப்லஹ இன் சதகா, இவர் உண்மையை உரைத்தார் என்று சொன்னால் வெற்றி அடைந்து விடுவார். அவள் தஹலல் ஜன்னா இன் சதகா, அல்லது உண்மையை உரைத்தார் என்று சொன்னால் சொர்க்கத்தில் இவர் நுழைந்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன வழங்குதுன்னு சொன்னால், 5 வேளை தொழுகையை தான் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். வித்திர் என்பது வாஜிப்னு சொன்னால் அதற்கு மற்ற எந்த தெளிவான ஆதாரங்கள் இல்லை. ஆகவே என்ன செய்ய முடியாது, அதை நம்ம வாஜிப் என்று சொல்ல முடியாது. அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்ற கருத்து தான் என்கின்ற அந்த நிலைப்பாடு தான் மிக மிக சரியானது, ஆதாரத்துக்கு பொருந்தி போகக்கூடிய அம்சமாக இருக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு ஆதாரமும் சொல்லலாம். என்னென்னா, பொதுவாகவே நீங்கள் வாஜிபான ரக்காத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாஜிப் தொழுகை துஹர் இருக்குது, அசர் இருக்குது, மக்ரிப் இருக்குது, இஷா இருக்குது, ஃபஜர் இருக்குது, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனுடைய ரக்காத்தினுடைய என்றைக்கும் ஃபஜர் 3ஆவது, மக்ரிப் 4ஆவது, அதே மாதிரி அசர் 3ஆவது அல்லது 5ஆவது, எப்போதுமே ஒரே எண்ணிக்கை தான். ஆனால் வித்திரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு 1 ரக்காத்தும் தொழுது மாதிரி இருக்குது, 3 ரக்காத்தும் தொழுது மாதிரி இருக்குது, 5 ரக்காத்தும் தொழுது அறிவிப்புகள் வருது, 7 ரக்காத்து தொழுது அறிவிப்புகளும் வருது, 9 ரக்காத்துகள் தொழுது அறிவிப்பும் வருது, 11 ரக்காத்துகள் தொழுது அறிவிப்புகளும் வருது. அப்போ வித்திரனுடைய எண்ணிக்கையில் இந்த அளவுக்கு கூடுதல் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்காங்க, வேறொரு முறைகளில் தொழுதுருக்காங்க. அப்போ இதுவே ஒரு பெரிய ஆதாரம். என்ன ஆதாரம், வித்திர் என்பது வாஜிபாக இருந்தால் எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்போ அந்த எண்ணிக்கை கூடுதல் குறையுதுன்னு சொன்னால் இது வாஜிப் இல்லை. ஏன்னா ஒரு வாஜிபான விஷயம் ஒரு நேரத்துக்கு கூட ஒரு நேரத்துக்கு குறைய அப்படிலாம் கிடையாது, அது இருந்தால் ஒரே அளவில் தான் இருக்கும். இது ஒரு ஆதாரம், வித்திர் என்பது வாஜிப் அல்ல அப்படின்றத நாம் அறியலாம். ஆகவே வித்திர் என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான ஒரு தொழுகையாக இருக்குது. ஆகவே அது சுன்னத்துன்ற கருத்தில் தான் நாம் அந்த தொழுகையை தொழுவோம் நியத்தை வைக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தொழுகையை குறைஞ்சபட்சம் நம்ம எவ்வளோ தொழலாம், குறைஞ்சபட்சம் 1 ரக்காத் தொழணும். அதிகப்படியாக எவ்வளோ தொழலாம், சில அறிவிப்புகள் 9, 11, 13, அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் தொழணும். இந்த ஹதீஸில் வைத்து ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு ஒரு அதிகப்படியான எண்ணிக்கை என்பது கிடையாது, எவ்வளோ நாள் என்ன செய்யலாம் தொழலான்றார். ஆனாலும் ஒருவர் 7 ரக்காத்து வரைக்கும் தொழும் போது என்ன செய்வார், அவர் தொழுகின்ற நிலையில்
அவர் ஒரே ஒரு தஷஹுத் செய்வார். 7 ரக்காத்துகளுக்கு மேலே தொழுவதா இருந்தால் 9 ரக்காத் தொழுவார்னா 8வது ரக்காத்து தஷஹுதுக்கு உட்காந்துட்டு சலாம் கொடுக்காமல் எழுந்திரிக்கணும். 9 ரக்காத்து மறுபடியும் பண்ணி அதுக்கப்புறம் சலாம் கொடுக்கணும். 11 ரக்காத்துகள் தொழுவதா இருந்தால் அதே மெத்தடு தான். 10வது ரக்காத்து என்ன செய்யணும்? தஷஹுதில் உட்காரணும், அத்தியாயத்தில் உட்காரணும். மீண்டும் 11 ரக்காத்துக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அவங்க சலாம் கொடுக்கணும். 13 ரக்காத்தோட இதே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி உள்ள ரக்காத்துக்கு என்ன செய்யணும்? தஷஹுதில் உட்காரணும், அத்தியாயத்தில் உட்காரணும். இப்போ இந்த முறை தான் என்ன, இந்த தொழுகையினுடைய அதிகப்படியான எண்ணிக்கைக்கான அளவு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து இந்த வித்திருடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜருடைய முன்னாடி 2 சுன்னத்துடைய ரக்காத்துகளையும் அந்த சுன்னத் தொழுகையையும் வித்திரு தொழுகையையும் பயணத்தோட சூழல் செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. வித்திரு ரொம்ப வலியுறுத்தப்பட்டது. ஆகவே தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் யார் வித்திரு தொழுகையை தொழாமல் இருக்கிறாங்களோ அவங்க சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த வித்திரு தொழுகை விஷயத்தில் மார்க்கும் பல ஆதாரங்கள் சொல்லுது. இமாம்கள் இந்த அளவுக்கு கவனமாகவும் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த வித்திரை நாம் தொழுவும் போது என்ன நம்ம சூறாக்களை ஓதணும், இதில் சுன்னத்தான அம்சங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் தொட்டு வருது. 3 ரக்காத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் தொழுவும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், முதல் ரக்காத்தில் அல் ஆலா சப்பிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அதை ஓதியிருக்காங்க. 2வது ரக்காத்தில் அல் காஃபிரும் குல்யா யுவல் காஃபிரும் ஓதியிருக்கிறாங்க. 3வது ரக்காத்தில் அல் இஹ்லாஸ் குல்லுல்லாஹ் அஹத் ஓதியிருக்கிறாங்கன்றதை பார்க்கணும். இது கட்டாயமாக தான் ஓதணுமானா இது ஓதுறது விரும்பத்தக்கது, சுன்னத்தானது. ஒருவர் வேறு சில சூறாக்களையும் ஓதுறாருன்னா ஓதலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அது தொழுகைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதை ஓதுறது விரும்பத்தக்கது, ஒரு வேறு சூழலை ஓதுனா ஓதணும். அடுத்து இந்த வித்திரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வித்திரு தொழுகையில் வித்திரை நம்ம ஓதும் அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத்துன்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதும். இந்த துவாவை குறித்து சில அறிஞர்கள் இது பலகீனமான துவான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்ந்த சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து மிக சரியாக இருக்குது. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ்லேருந்து வரக்கூடிய துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்ரு தொழுகையில் ஓதிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். சரி, கட்டாயமாக இந்த துவா ஓதணுமா? வித்திரு நம்ம தொழுகிறோம்னு சொன்னால் கட்டாயமாக இந்த அல்லாஹ் மஹ்தின்ற துவா ஓதணுமான கட்டாயம் ஒன்றும் கிடையாது, அதுவும் விரும்பத்தக்கது தான். ஒருத்தர் தொழுதார், அவர் வித்திரில் அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத்துன்னு சொல்லக்கூடிய துவாவை ஓதாமையே, வித்திருடைய துவாவை ஓதாமையே அவர் என்ன செஞ்சிட்டார், செத்தாக போயிட்டார் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுடைய வித்திரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். வித்திருன்னு சொன்னால் என்ன? வித்திரு என்று சொன்னால் ஒற்றைப்படைன்னு அர்த்தம். 1, 3, 5, 7 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையை சொல்கிறோம்ல, அதுதான் வித்திரு. அப்போ ஒரு 3 ரக்காத் தொழுதுட்டு வித்திரு துவா ஓதாமல் தொழுதாலும் தொழணும். இதை ஓதுறது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. அந்த துவாவை அதை ஓதாமல் ஒருத்தர் தொழுதாலும் வித்திருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சில நேரங்களில் தொழு வைக்கும் போது அந்த துவாவை வேண்டுமென்றே விடுறதும் நல்லது. ஏன், மக்கள் எங்கே இந்த கடமைன்னு உணர்ந்துடக்கூடாது, விளங்கிடக்கூடாது. ஆகவே அதை விடுவதும் என்ன கூடும், விளங்குதுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வித்திரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் வித்திரு தொழுகையை நம்ம 3 ரக்காத்து தொழுவுறதா இருந்தால் எப்படி தொழணும்? பொதுவாக பரவலாக மஸ்ஜிதுகளில் 3 ரக்காத்து வித்திரை நம்ம தொழுவோம் நம்மளால் குறிப்பாக. இப்போ இந்த 3 ரக்காத்துக்கள் தொழுவும் போது எப்படி நம்ம தொழலாம் என்று பார்த்தா, அல்லாஹ்வுடைய தூதர் தொட்டு ஹதீஸுகளில் பார்க்குறோம், வித்திரை 2 வழிகளில் அல்லாஹ்வுடைய தூதர் நிறைவேற்றிருக்கிறாங்க. வித்திரு தொழுகையை நம்ம 3 ரக்காத்து தொழுவதா இருந்தால் 2 முறைகளில் அந்த தொழுகையை தொழணும். ஒரு முறை என்ன, நம்ம வளமையாக தொழுவது எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு வரக்கூடிய அறிவிப்புகளில் பார்க்குறோம். இந்த அறிவிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நஸாயில பைஹக்கியில் வருது. என்னென்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுஸல்லிமு ஃபீ ரக்அத்தில் வித்ரி ஃபீ ரக்அத்தைல் வித்ரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வித்ருடைய 2வது ரக்காத்தில் அத்தியாயத்துக்கு உட்கார மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வித்தருடைய இந்த ஆரம்ப 2 ரக்காத்து தொழுவோம், என்ன செய்ய 3 ரக்காத்து தொழுவுறாங்க, அதில் 2 ரக்காத்து என்ன செய்ய மாட்டாங்க, 2வது ரக்காத்தில் சலாம்லாம் சொல்ல மாட்டாங்க, அதில் உட்கார மாட்டாங்க என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பு வருது, யூத்திரு பை சலாசி லா இஜுஸ் இல்லா ஃபி ஆஹிரிஹின்ன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் 3 ரக்காத்து தொழுவாங்க. வித்திர் தொழுவும் போது கடைசி அத்தியாயத்தில் கடைசி ரக்காத்தில் தான் இருப்பில் உட்காருவோம், அத்தியாயத்தில் உட்காருவோம், 2வது ரக்காத்தில் உட்கார மாட்டாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி தொழுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த முறையில் தொழுவது
3 ரக்காத் தொழுவும் போது 2வது ரக்காத்தில் உட்காராம 3வது ரக்காத்தில் மட்டும் வந்து அத்தியாயத்தில் உட்காரு. இது ஒரு முறை. அடுத்து இந்த 2வது சொன்ன ஹதீஸ் வந்து அதுவும் நசையில் வருது, அதுவும் சரியான ஹதீஸ் தான், ஆயிஷா தான் அறிவிக்கிறாங்க. அடுத்து 3 ரக்காத் தொழுவும் போது 2வது ஒரு முறை இருக்குது. அந்த முறை நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை. அந்த முறையிலும் தொழணும். அது எப்படி என்று பார்த்தீங்கன்னா, 2வது ரக்காத்தில் தஷவுதுக்கு உட்காருறது, 2வது ரக்காத்தில் அத்தியாயத்துக்கு உட்காருறது, உட்காந்துட்டு அத்தியாயத்தை சொல்லி சலாம் கூறி முடிக்கிறது. சலாம் கூறி முடிக்கிறது எப்படி? இந்த சில அனஃபி மதப்பில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, ஒரு பக்கம் மட்டும் சலாம் கொடுத்து எடுத்துட்டு எழுச்சிடுவாங்க. அப்படி இல்லை, 2 பக்கமும் சலாம் கொடுக்கும். ஏன்னா சலாமில் தொழுகைக்குள்ள சலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனாதா தொழுகை தவிர்த்து தொழுகைக்குள்ள சலாம் நீங்கள் பார்த்தா 2 சலாம். அப்போது 2 முறையும் சலாம், 2 பக்கமும் சலாம் சொல்லணும். வலது பக்கமும் இடது பக்கமும் சலாம் சொல்லி தொழுகை முடிக்கணும். 3 ரக்காத் தொழுகக்கூடிய 2வது முறை என்ன? 2வது ரக்காத்தில் அத்தியாயத்துக்கு உட்காந்துட்டு அத்தியாயத்தை ஓதிட்டு 2 பக்கமும் சலாம் கொடுக்கும். சலாம் கொடுத்துட்டு அடுத்து கொஞ்ச நேரம் கேப் கொடுத்துட்டு அடுத்து 3வது ரக்காத்துக்கு எழுந்திரிக்கும். இதுக்கான ஆதாரம் பாரு, முஸ்னத் அஹமதில் இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்துல்லா பின் உமர் தான் அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஃபஸ்ஸிலு பைன ஷஃபஇ வல் வித்ரி பி தஸ்லீமத்தின் யுஸ்மிஉனாஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, வித்ரு தொழுவும் போது 2 ரக்காத்திற்கும் 3வது ரக்காத்துக்கும் மத்தியில் நாங்கள்லாம் கேட்கும் விதத்தில் சலாமை சொல்லி இடைவெளியை ஏற்படுத்துவார்கள். அப்துல்லா பின் உமர் என்ற சஹாபி சொல்கிறாங்க, இஸ்மிஉனாஹு நாங்கள் கேட்குற விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்க, 2வது ரக்காத்தில் அத்தியாயத்துக்கு உட்காந்துட்டு அத்தியாயத்தை ஓதிட்டு சலாம் கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் கேட்போம். கேட்டுட்டு அந்த இடைவெளிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அடுத்த ரக்காத்துக்கு போவாங்க, இடைவெளியை ஏற்படுத்துவார்கள். புகாரியில் ஒரு தகவல் வரும். அது என்ன, ரசூலுல்லாஹை தொட்டு வரல, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களா அப்துல்லா பின் உமர். அப்துல்லா பின் உமர் என்ற சஹாபியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சஹாபி எப்படிப்பட்டவங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சுன்னத்துகளை பின்பற்றுவதில் ரொம்பவும் வந்து பேணுதலான ஒரு சஹாபி. அந்த சஹாபியை பற்றி ஒரு அறிவிப்பு வருது. என்னென்னா, அவங்க மகன் அறிவிக்கிறாங்க, நாஃபே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வித்ரு தொழுகையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கான யுஸல்லிமு பைன ரக்காத்தி வ ரக்காத்தைன். அதாவது அப்துல்லா பின் உமர் வித்ரு தொழுகையில் முதல் 2 ரக்காத்துக்கும் 3வது அந்த ஒற்றைப்படையான ரக்காத்துக்கும் இடையில் என்ன செய்வாங்க, சலாம் கொடுப்பாங்க. ஹத்தா யமுர பிபாதி ஹாஜாத்தி. 3 ரக்காத் தொழுவும் போது 2வது ரக்காத்தில் அத்தியாயத்தில் உட்காருவாங்க, அத்தியாயத்தை ஓதிட்டு சலாம் கொடுப்பாங்க. சலாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவர்கள் அந்த இடைவெளியில் தமது தேவைகள் சிலவற்றை நிறைவேற்றுவதற்கு கட்டளையிடுவாங்க மக்கள்கிட்ட, அவங்களுடைய மகன்கிட்ட அடிமைகிட்ட, இதை இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்கன்ற மாதிரி சலாம் கொடுத்துட்டு பேசுவாங்க. பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த 3வது ரக்காத்துக்கு எழுந்துச்சு அதுக்கு தனியாக ஆரம்பத்துலேருந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லி தனியாக தொழுவாங்கன்றதை பார்க்கணும். அப்போ இந்த 2 முறைகள்லையும் தொழுலாம். இந்த ஹதீஸ் புகாரியில் 991 நம்பர் ஹதீஸ். அப்போது வித்ரை வந்து ஒருத்தவர் 3 ரக்காத்து தொழுவதா இருந்தால் அதுக்கு 2வது முறை எப்படி, 2வது ரக்காத்தில் உட்காரணும், உட்காந்துட்டு சலாம் கொடுக்கணும். சலாமை கொடுத்துட்டு 3வது ரக்காத்தை தனியாக என்ன செய்யணும், தொழுவணும். அல்லாஹ் அக்பர் சொல்லி தனியாக அதில் வந்து நின்ற மாதிரி தொழுவணும். முதல்ல நாம் இப்போ தொழுவதுக்கும் 2வது இந்த முறைக்கு என்ன வித்தியாசம்னா, 2வது ரக்காத்து இப்போ நம்ம தஷஹுத் இல்லை உட்காராமல் என்ன செய்கிறோம், 3வது ரக்காத்துக்கு போயிடுறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக்கிறது இன்னொரு முறை என்ன, 2வது ரக்காத்தில் தஷஹுத்துக்கு உட்காரணும், உட்காந்து 2 பக்கமும் சலாம் கொடுக்கணும், கொடுத்துட்டு 3வது ரக்காத் தனியாக தொழுவணும். இதுவும் ஒரு முறை. இப்படியும் தொழுவலாம் வித்ரை. முன்னாடி சொல்ல அந்த முறையில் நாம் 2வது ரக்காத்தில் உட்காராமல் 3வது ரக்காத்துக்கு எந்திரிக்கிற முறையில் தொழுவலாம் வித்ரை. 2வது ரக்காத்தில் உட்காந்து தஷஹுத்தில் உட்காந்து சலாமை கொடுத்து விட்டு அப்புறம் என்ன செய்யலாம், 3வது ரக்காத்தை தனியாக தொழுவக்கூடிய முறையில் தொழுவணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முறையில் தொழுவும் போது 2வது ரக்காத்தில் அத்தியாயத்தில் உட்காருவாங்க, உட்காந்துட்டு சலாம் கொடுக்காம 3வது ரக்காத்துக்கு எழுச்சிடுவாங்க. இப்படி எழுந்திரிக்கக்கூடாது. இதை ரசூலுல்லாஹ் தடுத்துருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வித்ரு தொழுகை 3 ரக்காத் தொழுவும் போது மக்ரிப் தொழுகை மாதிரி தொழுவாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அப்போ மக்ரிப் தொழுகை மாதிரி தொழுவுனா என்ன அர்த்தம், 2வது ரக்காத்தில் தஷஹுத்தில் உட்காந்துட்டு சலாம் கொடுக்காம 3வது ரக்காத்துக்கு எழுந்துச்சா அது என்ன ஆகிடும், மக்ரிப் தொழுகைக்கு ஒப்பாயிடும். ஏன்னா மக்ரிப் தொழுகை 2வது ரக்காத்து உட்கார மாட்டோம் தானே, உட்காந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், சலாம் கொடுக்க மாட்டோம் தானே.
அப்போ ஒருத்தர் வித்திர தொழுவும் போது 2வது ரக்காத்தில் தஷஹுதுல உட்காந்துட்டு சலாம் கொடுக்காம 3வது ரக்காத்துக்கு எழுந்தாருன்னா அவர் மகனுக்கு வந்து ஒப்பாந்த தொழுகை ஆக்கிட்டார். இதை ரசூலுல்லாஹ் தடுத்துருக்கிறாங்க. அதனால 3 ரக்காத்து நம்ம தொழுவும் போது 2வது ரக்காத்தில் தஷஹுது உட்காந்தா கட்டாயமாக நாம் சலாம் கொடுத்தே ஆகணும். ஒரு பக்கம் இல்லை, 2 பக்கம் கொடுக்கணும். கொடுத்துட்டு 3வது ரக்காத்து தனியாக தொழுவும். இதுதான் 3 ரக்காத் தொழுவதற்கான முறை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வித்தரில் ஓதக்கூடிய குழுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா துவா, அந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் 2 விதமான அறிவிப்புகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வித்தரில் ஓதக்கூடிய குழுத்தை ருக்குவுக்கு முன்னாடியும் ஓதிருக்கிறாங்க, ருக்குவுக்கு புறமும் ஓதிருக்கிறாங்க. ருக்குவுக்கு முன்னாடியும் ஓதிருக்கிறாங்க, ருக்குவுக்கு பின்னாடியும் ஓதிருக்கிறாங்க. இந்த 2 முறைகளையும் ஓதுறோம். சரி, அடுத்து இந்த வித்திர தொடர்பான விஷயத்தில் கடைசி ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொல்றாங்க, இஜ்அலு ஆகிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, உங்களுடைய தொழுகையில் கடைசி தொழுகையாக நீங்கள் வித்திரை ஆக்கி கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரியில் 998 ஹதீஸ். அப்போ வித்திர தொழுகை நம்மளுடைய கடைசி தொழுகையை நம்ம ஆக்கிக்கணும். சரி, இப்போ வித்திரை நம்ம தொழுதுட்டோம். வித்திரை தொழுதுக்கு பிறகு நாம் கூடுதலாக நம்ம வந்து ஏதாவது தொழுவ விரும்புகிறோம், தொழுவலாமா என்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வருது, 738 நம்பர் ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஸல்லி ரக்அத்தைனி பஅதல் வித்ரி வ ஹுவ ஜாலிஸுன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் வித்ரு தொழுதுக்கு அப்புறம் 2 ரக்காத்தை உட்கார்ந்து தொழுதுருக்குறாங்க. வித்ரு தொழுதுக்கு அப்புறம் வித்ரு தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க. எப்படி தொழுதாங்க? நபியில உட்காந்து தொழுதாங்க. சொல்ல வித்திரு தொழுகைக்கு அப்புறம் 2 ரக்காத் தொழுதாங்க. எப்படி தொழுதாங்க? உட்காந்து தொழுதாங்க. இப்போ இந்த இதில் நமக்கு என்ன விளங்குதுன்னா, அப்போ வித்திரு தொழுகைக்கு அப்புறம் நாம் கூடுதலான நஃபில் தொழுகையை தொழுலாமா கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்து தொழுதாங்கல்ல, வித்திரு தொழுதுக்கு அப்புறம் 2 ரக்காத்து உட்காந்து தொழுதாங்கல்ல. இப்போ இதை ஆதாரமாக வச்சு நம்ம வளமையாக தொழுலாமா அப்படின்றத பற்றி பார்க்கும்போது இது சம்பந்தமான அறிஞருடைய ஆய்வு நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், ஒருவர் வித்திரு தொழுகையை தொழுகிறாருன்னு சொன்னால் அந்த தொழுகையை தன்னுடைய இரவில் கடைசி தொழுகையை ஆக்கி கொள்ள வேண்டும். வித்திரு தொழுகைக்கு அப்புறம் வேறு தொழுகை தொழுவக்கூடாது. இதுதான் சரியான முறை. ஆயினும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர் தொலை விரும்புகிறார், ஏதோ ஒரு காரணம் அவர் தொலை விரும்புகிறாருன்னு சொன்னால் வளமையாக்காமல் ஏதேனும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் தொழுவது கூடும். நஃபியில் வித்திரு தொழுதுக்கு அப்புறம் வளமையாக நம்ம தொழாமல் என்றைக்காக ஒரு முறை நம்ம என்ன செய்யலாம், தொழலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் தொட்டு வளமையாக இந்த மாதிரி தொழுத மாதிரி இல்லை. ஏதோ ஒரு சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வித்திரு தொழுதுக்கு அப்புறம் 2 ரக்காத் உட்காந்து தொழுது தான் வருது. அது 2 தொழுத மாதிரி கூட வரல, உட்காந்து தொழுது தான் வருது. ஆகவே இது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. இதை தொழு என்ன செய்யக்கூடாது, வளமையாக்கக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கட்டளை என்ன, உங்களுடைய தொழுகையை நீங்கள் வித்திரை கடைசியாக ஆக்கி கொள்ளுங்கன்றார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த விஷயத்தின்படி நம்ம அந்த ஆணையின்படி நம்ம நடப்பதாக இருந்தால் நம்மளுடைய தொழுகையில் கடைசி தொழுகையை நம்ம வித்திரை ஆக்கி கொள்ள வேண்டும். ஒருத்தர் வித்திரும் தொழுகிறாரு, வித்திரை தொழுதுக்கு அப்புறம் வளமையாக சுண்ணத்தையும் தொழுதுட்டு இருக்காருன்னா இப்போ ரசூலுல்லாஹ் கடைசியாக உங்களுடைய தொழுகையை வித்திரை ஆக்கி கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஆகவே வித்திரை வந்து கடைசியாக தான் நம்ம தொழுகணும். ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஒரு தொலை விரும்புகிறாங்கன்னா மார்க்கம் அனுமதிக்குது. ஆனால் அந்த அனுமதி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வளமையாக ஆக்கிவிடக்கூடாது அப்படின்றத நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்? மார்க்கத்தில் வித்திரு தொழுகை கடைசியாக ஆக்குங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார். சரி, இப்போ நம்ம வித்திரை நம்ம தொழுதுட்டோம், ஏதோ ஒரு சில சந்தர்ப்பங்களில் கூடுதலாக நஃபில் தொழுகையை தொழுவோம். இப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், வித்திரை கடைசியாக மறுபடியும் தொழணுமா அல்லது தொழ தேவையில்லையா, என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொல்கிறாங்க. அபூதாவுதில் நசையில் வரக்கூடிய ஹதீஸு, லா வித்ரானி ஃபீ லைலத்தி, ஒரே இரவில் 2 வித்திரு கிடையாது. ஒரே இரவில் 2 வித்திரு கிடையாது. இப்போ நம்ம இப்போ வித்திரு தொழுதுட்டோம், போய் மறுபடியும் வீட்டில் போய் தொழுது சொன்ன நஃபில தொழுது மறுபடியும் ஒரு வித்திரு தொழுதா, அப்போ அந்த மாதிரி ஒரே இரவில் 2 வித்திரு கிடையாது, ஒரு வித்திரு தான் தொழணும். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? ஒரு சில அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி வித்திரை நம்ம வந்து என்ன செய்யணும், முதல்ல நம்ம வித்திரை தொழுதுட்டுன்னு சொன்னால் மறுபடியும் நம்ம சுண்ணத்தை தொழ விரும்புகிறோம், வளமையான என்றைக்காக ஒரு நாள் தொழ விரும்புகிறோன்னா மறுபடியும் நம்ம 1 ரக்காத் தொழணும். 1 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்துட்டோம்னா, உதாரணத்துக்கு நம்ம இப்போ 11 ரக்காத் தொழுதோம், வீட்டில் போய் 1 ரக்காத் தனியாக இருந்துச்சு சலாம் தொழுது சலாம் கொடுத்தா 11 + 12 ஆகிடும். இப்போ வித்திரு என்பது இல்லை, வித்திருனா ஒற்றைப்படை தானே, ஒற்றைப்படை இல்லை. விரும்பின அளவுக்கு நஃபில் தொழுகை தொழுதுட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், கடைசியில்
வித்திரை நம்ம வந்து தொழுது கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சில இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் அந்த கருத்து பலகீனமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் முதல் விஷயம் மார்க்கத்தில் வித்திருன்ற ஒரு தொழுகைன்னா நம்ம வந்து ஒரு ரக்காத் தொழணும். வித்திரை தாண்டி எந்த ஒரு நஃபீலான தொழுகையும் ஒரு ரக்காத்து கிடையாது, 2 ரக்காத்து தான் இருக்குது குறைந்தபட்சம். வித்திரை மட்டும்தான் குறைந்தபட்சம் 1. வேறு எந்த தொழுகையும் நஃபீல் தொழுகை ஒரு ரக்காத்து கிடையாது. இப்போ ஒருத்தர் வித்திரை தொழுதுட்டு மறுபடியும் தொலை விரும்பல ஒரு ரக்காத் தொழுது சலாம் கொடுக்கணும். அது என்ன அர்த்தத்தில் அவர் தொழுவார், எந்த நியத்தில் தொழுவார்? வித்திருன்ற நியத்துனா அப்போ என்ன ஆகிடும்? இங்கே தொழுதுட்டு போன வித்திரு 1, 2வது மறுபடியும் தொழுவதற்காக ஆயத்தமாக போகும்போது 2வது ஒரு வித்திரு, மறுபடியும் எல்லா நஃபீலாக முடிச்சுட்டு 3வது ஒரு வித்திரு. ரசூலா 2 முறை வித்திரு தொழுவதே கூடாதுனாங்க. அப்போ இது 3 முறைலாம் ஆகுது. இந்த முறை வந்து சரி பலகீனமான விஷயம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வித்திரு தொழுதுட்டவர் மீண்டும் நஃபீல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை தொழ விரும்பினா என்ன செய்யணும்? நஃபீல் அவர் தொழ விரும்பினாலும் தொழலாம். ஏதாவது வளமையாக்காமல் ஏதாவது சில சந்தர்ப்பங்களில் தொழலாம். அது மாதிரி தொழுதுக்கப்புறம் மீண்டும் அவர் வித்திரை வந்து தொழ வேண்டியது தேவையில்லை. ஒரு முறை முன்னாடி தொழுதுட்டாலும் அது போதுமான. ஏன்னா ஒரு இரவில் ஒரு வித்திரை தான். இப்போ அவர் தொழுதுட்டாலும் அதை முடிஞ்சு போச்சு. அதனால் அவர் மறுபடியும் இந்த நஃபீலை தொழாமல் இருக்கணும். ஒரு வேளை தொழ விரும்புகிறாரு, வளமை இல்லாமல் ஏதாவது ஒரு நேரத்தில் தொழ விரும்புகிறாருன்னா அவர் விரும்பி இரவு தொழுது சலாம் கொடுத்துக்க வேண்டியது தான். மீண்டும் வித்திரை தொழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத பார்க்கணும். அதுவே வித்திரை வந்து ஒருவர் தொழுது விட்டதுக்கப்புறம் நஃபீல் தொழுகை தொழ விரும்புகிறாருன்னா அதுக்கு சொல்லக்கூடிய சட்டம் இதுதான். மீண்டும் வித்திரை தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு இரவில் ஒரு வித்திரை தான் தொழணும், 2வது முறை தொழுவக்கூடாது. அது வித்திரை சம்பந்தமான சில அடிப்படையான சட்டங்களை சொன்னால் அடுத்து கடைசியாக வித்திரை தொழுகை ஒருவருக்கு தவறிடுச்சு, வளமையாக தொழுதுட்டு வராரு, தவறிடுச்சுன்னா அவர் என்ன செய்யலாம்? காலைல வந்து திடீர்னு ஃபஜருக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கிறார், ஃபஜருடைய நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கிறார். அவர் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது ரசூலுடைய ஹதீஸ்களில் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் இரவு நேரத்தில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவங்களால வித்திரை தொழ முடியாத நிலை ஏற்பட்டுன்னா என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ்? மறுநாள் பகல் நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த துஹாவுடைய வக்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 12 ரக்காத்துகள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து 11 ரக்காத்துகள் அந்த வித்திரன்ற அந்த இதில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? எக்ஸ்ட்ரா ஒரு ரக்காத் 12 ரக்காத்து வந்து நஃபீலான தொழுகை தொழுதுருக்கிறார். இப்போ ஒருத்தர் வந்து 7 ரக்காத்து வித்திரு தொழுகிறாருன்னு சொன்னால் 8 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். ஒருத்தர் 3 ரக்காத்து வித்திரு தொழக்கூடியவராக இருக்காருன்னா அவர் என்ன செய்வார்? பகல் நேரத்தில் அந்த வித்திரை விட்டதற்காக வேண்டி 4 ரக்காத்து என்ன செய்வார்? 2 ரக்காத்தா அல்லது ஒரு 4 ரக்காத் தொடர்ந்து என்ன செய்யலாம்? ஒரேடியாக கூட 4 ரக்காத்து அவர் வந்து நஃபீலாக தொழுது கொள்வார் என்பது என்ன செய்கிறாங்க அறிஞர்கள் இந்த மாதிரி ஹதீஸ்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஆகவே வித்திரை சம்பந்தமான சில அடிப்படையான சட்டங்களை நம்ம தெரியப்படுத்தணும். அந்த சட்டங்களை அறிந்திருந்து அதை செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.